ஹெல்த் இஸ் வெல்த். இன்ஜுரிஸ் இல்லாமல் ஃபிட்னஸே கிடையாது. அப்போ நான் எவ்வளோ இன்ஜுரிஸை பார்த்துருப்பேன். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை ஆப்ரேட் பண்ணணும், ஸ்க்ரூ வைக்கணும், பிளேட் வைக்கணும். ஐயோ, எனக்கு இந்த ஆப்ரேட்டுன்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பயம். அப்போ தான் வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபெட்டிக் சென்டர் பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஆப்ரேஷனே கிடையாது, ஃபுல்லாக வர்மா ட்ரீட்மெண்ட். வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபெட்டிக் சென்டர் அண்ணா நகரிலும் வேளாச்சேரியிலும். இங்க எங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிவிஷன் என்னன்னா நெக் அண்ட் ஸ்பைன் டிவிஷன். இந்த நெக் அண்ட் ஸ்பைன் டிவிஷன்ல என்ன பண்றாங்கன்னா நோ சர்ஜரி, நோ கத்தி, அது இல்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. என்ன மாதிரி இஷ்யூஸ்க்குன்னா cervical spondylosis, lumbar spondylosis, disc compression, disc protrusion, அப்புறம் disc bulge. அது இல்லாம இந்த கோடா equina ப்ராப்ளம்ஸ், அப்புறம் நர்வ் கம்ப்ரெஷன், சயாட்டிகா பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சர்ஜரிக்கு போக வேண்டியவங்கள இங்க கூட்டிட்டு வர்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா டாப்பிங் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி, நீட்லிங், பிசியோ, வர்மா தெரப்பி. எனக்கு பெயினே இல்லாமல் ஃபிட்டான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு வி பிரைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஸ்பைனல் கார்டு, இதோட அலைன்மெண்ட் வந்து சரி பண்றதா மெயின் வேலை இருந்தது. பேக் பெயின், இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்டு, கழுத்துலேருந்து C1லேருந்து டெயில் போன் வரைக்கும் இந்த சர்வைக்கல் பெயின், அதனால கிடினஸ் வரும், கழுத்தை திருப்ப முடியாது, இந்த மாதிரி பெயின், ஃப்ரோஜன் ஷோல்டரு, கை தூக்க முடியாது. அதே மாதிரி இடுப்பு வலி, இடுப்பு வலினா பேக்கில் வந்து L4 L5 கம்ப்ரெஷன் இருந்தால் இந்த தைஸ் பெயின், சைட்டிக் நர்வு, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மேலே கூட நிற்க முடியாது பேஷண்ட்டு. இப்போ பேஷண்ட்டு வந்து ரொம்ப இடுப்பு வலி முடியல, இப்படி தான் நடக்கிறாங்க, இந்த இதுக்கு மேலே ஸ்பீடாக நடக்க முடியல. அவங்களுக்கு வந்து நம்ம கலையில் வந்து மருந்து இல்லாமல், இன்ஜெக்ஷன் இல்லாமல், எந்த மருந்து இல்லாமல் எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த கையிலே வந்து அலைன்மெண்ட் சரி பண்ணி ஒரு வாரத்தில் இல்லை 10 days மேக்ஸிமம் அந்த பேஷண்ட் வந்து க்யூர் ஆகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க வர்றப்போ 2 பேர் புடிச்சு ஏற்ற வந்திருந்தாங்க. நடக்கவே முடியாது, அவ்வளோ டெட்டாக இருந்தது, நம்பர்ஸ் இருந்தது, கிரிப் இல்லை சுத்தமாக. இப்படி டச் பண்ணால் ஊந்துருவாங்க, ஆனால் வெளியே போகிறது இல்லை. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பெட்டர் ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே. அவருக்கு வந்து கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி மாதிரி இந்த ஷிவரிங் ஆகுது காலில். ரைட். காலில் பேலன்ஸ் இல்லை. அப்போ ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தாரு. சரிங்க. பிஃபோர் 1 வீக் ரொம்ப ஷிவரிங்காக இருந்தது. ஓகே. இப்போ ஆஃப்டர் 1 வீக் இஸ் ஆல் ரைட் அண்ட் ஹீ கேன் வாக் ஹிம்செல்ஃப். தானாக நடக்க முடியும். எப்படிங்க சார் இருக்கு? நல்லா இருக்குது. இப்போ 10 நாளாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க? இங்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஓகே. இங்கே வந்து என் பையன் கேட்டான், நாட் பேட். இப்போ ஓகே. இப்போ உங்களால் எந்திரிக்க முடியுங்களா? நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? வாங்க. பரவாயில்லைங்களா சார்? சூப்பர். இவங்க பேர் வந்து ஷீதல். ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களுக்கு வந்து சர்வைக்கல் பிரச்சனை இருந்தது. ஷோல்டர் பெயின் அண்ட் சர்வைக்கல், கழுத்து வலி அண்ட் வெர்டிகோ, அந்த ஹெட்ஏக் எல்லாமே இருந்தது. இவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வலி தாங்க முடியல, அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. எங்கெங்கேயோ போயிருந்தாங்க, நிறைய ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்டாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணாங்க, நிறைய வைத்தியம் எல்லாம் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இங்கே வந்து ஒரு வாரத்தில் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 6 வருஷம் ஆகுது, அந்த பிரச்சனை வரல. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன், எங்கேயே வேலைக்கு ஆகல. லாஸ்ட்லி ஐ கேம் டு ஹிம் அண்ட் இட் ரியலி ஒர்க் லைக் அ மிராக்கல் சொல்லிட்டு இருக்காங்க. கான்சா தட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டு வந்து இந்த மிஷின்ல வந்து மோட்டரை செட் பண்ணி இது வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸா நாங்க ரெடி பண்ணிருக்கோம். கான்சா பிளேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணா என்ன ரிசல்ட்னா உடம்புல இருக்க ஹீட் வெளியேற்றுறோம். இது பாருங்க, இப்போ பிளாக்கா மாறிட்டு இருக்கு காலு. ஆமாங்க. இது பாருங்க பிளாக்கா மாறிச்சு. ஓகே. இது வந்து இது தட்டனால இல்ல, அந்த உடம்புல இருக்க ஹீட் வெளியே வருது. இதுதான் முக்கியமான எக்ஸசைஸ் இது. அப்போ இது பாருங்க, இப்போ தொடையெல்லாம் இழுக்குதா? இழுக்கு சார். கால் ரொம்ப இழுக்கு, இது வயிறு இழுக்கும், இந்த பிளாடர் ஆமா எல்லாமே இழுக்கும். பாருங்க. வர்மா பாயிண்ட்ஸ், அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ், அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஓகே கம்பைன் பண்ணி நாங்க பண்ணுவோம் தெரப்பி. வணக்கம், நான் ஜஹீர் பேசுகிறேன். நான் ஆந்திராலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பல்ஸ் ப்ராப்ளம் இருந்துருச்சு. நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நிறைய மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் எனக்கு செட் ஆகலை. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து வி பிரைம் விசிட் பண்ணியிருக்கேன். 5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த டிஸ்பல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே போயிடுச்சு, அந்த பெயின் எதுவும் இல்லை. இப்போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்.
தேங்க்யூ விப்ரன். இடுப்பு வலி, முதுகு வலி, சயாட்டிகாவால் ஏற்படும் வலி, ஸ்பைனல் கார்டு பிரச்சனையால் உண்டாகும் L1 to L5 போன்ற பிரச்சனைகளில் தொடங்கி டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் கம்ப்ரஷன், ஃப்ரோசன் ஷோல்டர் என உடல் இயக்கம் சார்ந்த பல பிரச்சனைகளில் அவஸ்தைப்படுகிறீர்களா? நீங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதாலும், அதிக நேரம் வாகனம் ஓட்டுவதாலும், தவறான உடற்பயிற்சியாலும், எதிர்பாராத விபத்து போன்ற பல காரணங்களாலும் மேற்கண்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறீர்களா? இதற்கு அறுவை சிகிச்சை ஒன்றேதான் தீர்வு என நினைத்து பயப்படுகிறீர்களா? பாதிக்கப்பட்ட உடல் வலி எங்கு பார்த்தும் சரியாகவில்லை என்ற கவலையா? இனி கவலையை விடுங்கள். அறுவை சிகிச்சை இல்லாமல், மருந்து மாத்திரைகளும் இல்லாமல், இயற்கையான முறைப்படி கொடுக்கக்கூடிய எங்கள் தனித்துவமான தெரப்பிகள் மூலமாகவே மேற்கண்ட பிரச்சனைகளால் உண்டாகும் வலிகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆம், அண்ணா நகர் மற்றும் வேளச்சேரியில் அமைந்துள்ள நமது வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபியூட்டிக் சென்டர் மூலமாக கொடுக்கப்படும் தனித்துவமான தெரப்பி மூலமாக பிரச்சனைகளின் தீவிரத்திற்கு ஏற்ப 5 முதல் 8 சிட்டிங் வரை மட்டுமே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் போதும். இங்கு கொடுக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கப்பிங் தெரப்பி, ரெஃப்ளெக்ஸாலஜி, நீ ஹீலிங், பிசியோ, வர்மா தெரப்பி போன்ற பாரம்பரிய தெரப்பிகள் நன்கு கை தேர்ந்த தெரபிஸ்டுகள் மூலமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இனி நோ சர்ஜரி, நோ மெடிசின். பாரம்பரிய முறைப்படி உங்கள் பிரச்சனையை சரி செய்ய இன்றே அப்பாயின்மெண்டை பெற்றிடுங்கள்.